சாலை பழுதானதும் மற்ற நாடுகளில் சரி செய்வார்கள், ஆனால் நம்மிடம் மட்டும் வேற மாதிரி செய்வார்கள். அது என்னன்னா ஒரு தார் சாலை இருக்கும். இந்த 5 வருஷங்கள ஆட்சியில இருந்து இவன் ஒன்றும் பண்ண மாட்டான். இவன் போட்டது அந்த ஒரு சாலை தான். அதையாவது சரியா போடுவானா? இல்ல. ஏன்னா 5-6 மாசங்களேயே அதுல பள்ளங்கள் விழும். அந்த பள்ளங்கள் விழுந்த சாலையை சரி செய்ய ஒரு பெரிய ஆள் வருவான். பள்ளம் விழுந்தது தார் சாலையில. இந்த ஆளோ சிமெண்ட் கொண்டு வருவான். சிமெண்ட் அளவு சரியா பூசுவானா? இல்ல. இவன் போட்ட சிமெண்ட் சாதாரண சாலையை விட 3 இன்ச் உயரமாக இருக்கும். தார் சாலையில் பள்ளங்கள் இருந்த போதாவது மக்கள் அதனுள் போவார்கள். ஆனால் இவன் 3 இன்ச் உயர்த்தி சிமெண்ட் போட்டதால் அதை சுற்றி செல்ல தொடங்குவார்கள். முன்னால் வருபவனும் இடிப்பான், இவன் போடுபவனும் இடிப்பான். ஆனால் இவன் போட்ட சிமெண்ட் மீது தான் அவன் போவான். இங்கே நம்மிடம் தூர்லிங்கம் இப்படித்தான் இருப்பான். இவனை புகழவா திட்டவா என்று புரியவில்லை. இது புனேவில் உள்ள ஜங்லி மகாராஜ் சாலை 1976 பார்சி சகோதரர்கள் கட்டினார்கள். பின்னர் 50 வருடங்களுக்கு இதில் ஒரு பள்ளம் கூட விழவில்லை. இந்த சாலை போடும்போது 10 வருட உத்தரவாதம் கொடுத்தார்கள். 10 வருட உத்தரவாதத்திற்கு 50 வருடங்கள் வரை ஒரு குழி கூட விழவில்லை. இந்த சாலை போட்ட பிறகு இவர்களுக்கு மீண்டும் ஒப்பந்தம் கொடுக்கப்படவில்லை. தரமான சாலை போட்டதால் நம் தலைவர்கள் பணம் சுருட்ட முடியவில்லை இல்லையா? அதனால் தான் இவர்களுக்கு மீண்டும் ஒப்பந்தங்கள் இல்லை. பின்தொடரவும்.